மாப்பிள்ள இந்த ஓடா டிவி கையில ஏன்டா 100 ரூபாய் கொடுத்து வாங்கினா விஷயம் இல்லாத வாங்குவானா? விஷயம் இருக்குது மாப்பிள்ள. என்ன விஷயங்குது ஒன்னும் புரியல எனக்கு. மாப்பிள்ள இந்த டிவி ஓடாதுன்னு உனக்கு எனக்கு தான் தெரியும். இத வாங்க போறவங்களுக்கு தெரியுமா? ஆஹா உனக்கு மண்டு மேல முடிக்குது, மண்டுல ஒண்ணு இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா மண்டுல நடிக்குதுடா. மாப்பிள்ள திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா உனக்கு? அது தெரிஞ்சா நான் உன் கூட சுத்த போறேன். அதுதான் சொல்லிக்கிறாரு சொல்ல. நீ சொன்னதேதான். அது தெரிஞ்சா நான் உன் கூட சுத்த போறேன். இப்படியே மாத்தி மாத்தி சொல்லி இருந்துச்சுங்க மணி 10 டிவி எவனும் வாங்க மாட்டான். தெரு அலைய விட்டுட்டு இருக்க. எங்கதானே இருக்கு அட்ரஸ்? இவன் 2 பேருக்கு அவங்க போய் கிளம்பா. என்ன விஷயம்? எங்க போறீங்க? கேள நீங்க. மேல தெரு மகா நீங்க ஓடியதுப்பா. அது மேல தெருவிலேயே இருக்கும். அததான் சொல்றேன் போக மாட்டேங்கிறா நீங்க ஆட்டோக்காரன். எப்பா அதெல்லாம் விடுங்க. டிவிக்கு இது வாங்கிக்கிறீங்களா? டிவி போட்டு காமிங்க வந்தா பாக்கலாம். யோ அது கரண்ட் சொன்னா தான் வரும். அப்படியே அப்படி வரான். நிறைய டிவி வச்சுங்கிற கரண்ட் சொல்றாமே வர்றதா நல்ல டிவி. ஐயா ஒரே பைத்தியம் தேடிட்டு இருக்க முடியாது காலையில. எவ்வளவுப்பா டிவி? ஒரே டிவி தாங்குது, நிறைய டிவி எல்லாம் இல்ல. ஐயா ஒரே டிவி தான். எவ்வளவு விலை? அதுக்காக அப்படி கத்துறா? பொறுமை கேளு. டேய் என்ன சவாரிக்கு கூட்டு போறேன்னா வியாபாரம் பேசினுக்கிற. இரியா டிவி ரேட் கம்மியா வந்தா வாங்கிட்டு போலாம்ல. சவாரி பேசின்னு வந்தது நானு, நீ எப்படி டிவி பேசலாம்? நோ உன்னை பார்த்தா எங்க சித்தப்பா மாறிக்குது. உனக்காக நான் 3500 ரூபாய் கொடுக்கலான்னு. என்னடா சொல்ற கண்ணு? ஆமாண்ணா எங்க சித்தப்பாக்கு மூக்கு சப்பையா இருந்தது. எல்லாம் கலாச்சாங்கன்னு கரு மிஷின்ல மூக்கு விட்டாரு. உன்ன மாதிரி பெருசாயிடுச்சு. அடாடா எங்க இருக்காரு உங்க சித்தப்பா? மூக்கு பெருசாயிடுச்சுல அதனால எல்லாரும் கலாச்சாங்க. திருப்பி போய் மூக்கு விட்டாரு பாருங்க. மூக்கோட தலையும் சேர்த்து போயிடுச்சு. ஐயோ அப்புறம் 16 நாள் காரியம் 1 வருஷம் தவசம் முடிஞ்சிச்சு. அச்சோ கேட்கும் போது ரொம்ப கவலையாகுதா. மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கீழே ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி